இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், சிரிப்பு ஆடவ சிரிப்பு. சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வைப்பார் ஏற்றிலே இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், சிரிப்பு ஆடவ சிரிப்பு. தமிழரின் புகழ் மாண்பு கிடந்த நாடு இந்த நாடு. சேர சோழர் பாண்டியர் ஆண்டார் தமிழ் நாடு இந்த நாடு. முள்ளாக்கு தேறு கொடுத்தான் பாரி, மயிலுக்காக போர்வை இருந்தான் பேகன், புறாவிற்காக ரசி தந்தான் சிபி சக்கரவர்த்தி. இப்படி எல்லாம் பாரி போல் வாரி வளர்கள் பிறந்தது தாய் திரு நாட்டிலே ஓர் பகுதியாக விளங்கக்கூடிய குடபுரி நாடு. குடபுரி நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தில் மகனாக பிறந்து அறிவழகன் என்ற பெயர் கொண்டு சிறும் சிறப்புடன் வாழ்ந்தது. சென்னுடைய தாயை காண வேண்டுமே அம்மா. தாயணி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து பாடுகாலோ யாவுமே தாயுகாலோ தோகமே கேளனான் கண்ணனே அழகானே அம்மா மந்திரமே அகிலம் யாவும் ஆகிறது. ஆராரிராரோ நானிங்கி பாடு தாயடி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து பாடு தாயணி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து
அணுங்கி பாடு தாயினி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து என்னம்மா சின்ன புள்ளியா நீ? ஆமா, உனக்கு எப்பவுமே சின்ன புள்ளதான். இறங்குடா கீழே. இறங்க மாட்டேன். இறங்கு சாமி இல்ல, என் பட்டு இல்ல, என் தங்கம் தானே. நீ இறங்குப்பா. அம்மாவுக்கு இடுப்பு வலிக்குது, இறங்குடா. நல்லா புள்ள நல்லா என்ன மாதிரியா இருக்கிறான் பாரு. நல்லத வந்துட்டு இல்லதான், இதுக்கு மேல அவனே வந்துக்கணும். ஒரு பொண்ணா பிறந்தா எதுக்காகவும் பயப்படவே கூடாது. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. கனவு இருந்தாலும் இல்லைனாலும் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி வளர்க்கணும். அவங்களாம் யாருமா உட்காந்து பாக்குறாங்க? எல்லாரும் உனக்கு அத்துங்கதான். எல்லாமே அத்தியா? அத்திருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு அத்தை பாரு உனக்கு. அத்துக்கு குறையா இல்லை. ஆமா ஆமா, இறங்குடா. இறங்க மாட்டேமா. ராகவா ராகவா கடைசியாக கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்படி இல்லடா, எதுக்காக தெரியுமா அவரோட சேர்த்து வச்சு பேசுறேன்? எதுக்காக? அவர் தாய்க்காக கோயில் கட்டி இருக்கிறாரு. அப்படியா? நானும் சீக்கிரமா உனக்கு கோயில் கட்டுவோமா? நீ சொன்னதே போதுண்டா ராஜா. ஆமா, படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதை வந்து சிறப்பா முடியுதாமா? அம்மா, இன்னைக்கு எனக்கு பள்ளிக்கூட லீவுமா. நான் காட்டுக்கு போக போறேமா. வேணாப்பா, காட்டுக்கெல்லாம் போக கூடாது. நான் வேணா கூட வரமா? நான் மட்டும் தனியா போயிட்டு வரேன். தனியா போக கூடாது சாமி. அம்மா நான் உன்னை எப்படி ஒண்டி அனுப்புறது? வேணா போக வேண்டாங்களா? நான் இப்படியே வீட்லயே இருந்துட்டா எனக்கு எப்படி தேடி வரும்? அத போய் 4 நிறுத்த பார்த்தாதாம எனக்கு பயம் தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க முயல் குட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் புடிச்சு அந்த வீட்டுல விளையாடலாம். பிடிவாதம் பிடிவாதம் பிடிவாதம்டா. நீ புடிச்சுட்டு வர முயலுக்கு 3 கால் இருக்குதுன்னா அது அப்படியே நம்பிடணும். ஆமா, 5 கால். 5 காலா? நின்றா இப்படி. என்னம்மா நின்ன விளையாச்சு பக்கத்து வீட்டு பாப்பா சொன்னா உன் பிள்ளைதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்காங்க, அதுக்குதான் ஊரு கண்ணில உன் மேலதான் இருக்கும். அம்மா நான் சுத்தி பாருங்க. ஊரு கண்ணி ஒரு சரிம்மா, இன்னைக்கு ஒரே நேரமா போயிட்டு. அம்மா கண்ணு பூச்சி இருந்துச்சுமா. ஐயோ இதுக்கெல்லாம் கண்ணியா? அம்மா நடக்கிற வரல தண்ணீரை விடக்கூடாது உன் கண்ணுல இருந்து, சரியா? சரிடா, போறது போற. அங்க பெரியவங்க யாராவது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, அவங்க கூட பேச்சு குரல குடுத்துக்கிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு ரொம்ப உள்ளலாம் போக கூடாது. சரிம்மா, சரியா? உள்ள போலாமா? அப்படியே போய் அப்படியே ஓடி வந்துடுமா? சரிடா. அம்மாவுக்கு விறகு நாள் எடுத்துட்டு வரியா? நாலு என்னம்மா நிறையவே எடுத்துன்னு வரமா. ஆமா ஆமா. சரி, ஒரு வாய் சாப்பிட்டு போடா. போயிட்டு வந்து சாப்பிடுறமா. சாப்பிட்டு போ சாமி. சீக்கிரமா வந்துடுவேன், போயிட்டு வரேன். பட்டினியே போக கூடாதுப்பா. போயிட்டு வந்து சாப்பிடுவேன். பாய்மா. அனுப்புறதுக்கு மனசு இல்லடா. பாய்மா. பார்த்து பத்திரம். எப்படியா ஒண்ணு காட்டுக்கு போவதற்கு அம்மாவோட சம்மதி கேட்டாச்சு. நேரா போனா சீக்கிரமா போக முடியாது, குறுக்கோயில போயிட்டு வரேன். தாயழுதானே வர, நீ எழுதானே தாய் வர, பேசினை காணும் எண்ணிலா, தேவது உண்டோ எண்ணிலா, உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிடும், செத்தம் போல் உன்னை செல்ல தாங்கிடும். ஓடாதே உந்தன் தாயே
இருக்க வேண்டும். என்ன காரணம் அம்மா? எனக்கு ஒரு மகன் இருக்காரு. இருவாரா? என் மகனா இப்ப எங்க இருக்கிறாய்? என்ன உன்னை பார்த்த உடனே தன்னை அறியாமல் உன் மீது எனக்கு பாசம் வந்து விட்டதப்பா. நான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்ப்பது போலவே மகனே மகனே அம்மா, அப்படின்னா உங்க மகன் காணவில்லையாம்மா? ஆகையால் தான் இப்படி இருக்கிறீர்களா? நீங்க கவலைப்பட வேணாமா அம்மா. உங்க மகன் எங்க இருந்தாலும் சரி, நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்களிடம் ஒப்படைக்கிறேன்மா. அது வரைக்கும் நீங்க எங்க வீட்டுல இருங்கம்மா. இந்த சின்ன சிறு வயதில் அறிவோடு பேசுகிறாய் பார்த்தாயா? என்ன ஒரு மழலை மொழி. அம்மா, உன்னுடைய மகன் இல்லை என்று கவலை வேண்டாம் அம்மா. உன் மகன் எங்க இருந்தாலோ நான் தேடி கண்டுபிடித்து வந்து உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் அம்மா என்று உழைக்கிறாய். ஐயா, பசி எடுக்கிறா, வாங்கம்மா, சாப்பாடு கொடுங்க, வாங்கம்மா. யார் பெற்ற பிள்ளையோ உன்னை பெற்ற தாய் கொடுத்து வைத்தவளப்பா. உண்மைதான் அம்மா. வீடு பக்கத்துல தாமா இருக்குது. வாங்கம்மா போலாம். கொஞ்ச நேரம் நீ ஆளு அம்மா, காய்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு எதனால லேட் ஆச்சு? சாமி வர வழியில ஒரு அம்மா பாத்துமா, அவங்க யாருன்னே தெரியல, என்ன பார்த்து கட்டி பிடிச்சிட்டு மகன் அழுகுறாங்கம்மா. கேட்டதுக்கு அவங்க மகன் காணமா, அதனாலதான் அழுதா அப்படின்னு சொன்னாங்கம்மா. பிள்ளை இல்லாத அம்மா, அது மட்டும் இல்லம்மா, அவங்கள பார்க்கும்போது என் மனசுக்குள்ள என்னையா அறியாம ஏதோ ஒரு பாசம் வந்துச்சுமா. அவங்க பிள்ளை இல்லாம தவிக்கிறாங்க. நீ அம்மா வீட்டுக்கு தனியா போயிருப்பில்ல, பாக்குறதுக்கு என்ன போல இருந்திருப்பாங்க. அப்படியாமா? சரிம்மா. அம்மா, அவங்க பசி எடுக்குன்னு சொல்லிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறோமா. அழைச்சிட்டு வர ஆபத்துக்கு பாவம். சாப்பாடு சரிங்களா? 3 பேரும் சாப்பாடுல கூட்டிட்டு வா. எதுக்காகவும் யாருக்காகவும் மனசு தளர விடக்கூடாது. ஏன் அழாதீங்க, உங்களுக்கு துணையா நான் இருக்கிறேன். சரியா? அழாதீங்க. ஏமா அழணும்? பெண்ணா பிறந்தா சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அழுதுகிட்டே இருக்க கூடாதுமா. நடந்தது அப்பத்துக்கு மறந்துடணும். நடக்க வேண்டிய வேலையை பார்க்கணும். சிரிச்ச முகத்தோடு இருந்தாதான் மகாலட்சுமி துணை இருப்பான்னு சொல்லுவாங்க. அழக்கூடாதுமா. ஆமா, உங்க வாழ்க்கையில இந்த சோகம் தான் என்ன? ஏன் இப்படி இருக்கிறீங்க? யாருமா நீங்க? என்ன நாட்டை சேர்ந்தவங்க? அடையக்கூடாது அம்மா என்று முறைக்கிறார். மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. அழாமல் என்னால் இருக்க முடியவில்லை தாயே, இருக்க முடியவில்லை. என்னால முடிஞ்ச உதவி நான் செய்வேன். நான் ஒரு வாழ்ந்து கட்ட பாவி அம்மா. அம்மா, நான் தாய் தந்தை இல்லாத பாவி அம்மா. நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவி அம்மா. நான் அக்கா தங்கச்சி இல்லாத பாவி அம்மா. நான் ஒன்றியா பிறந்த பாவி அம்மா. நான் ஒன்றியா பிறந்த நேரமா, என் காலமா, என் நேரமா என்ன தெரியவில்லை அம்மா. என் வாழ்க்கையில் எது எல்லாம் நடக்க கூடாது அத்தனைய நடந்து முடிக்க விட்டது அம்மா. என்னுடைய நாடு கனகபுரி நாடம்மா. கனகபுரி நாட்டில் பூக்கார பொண்ணுக்கு மகளாக பிறந்தவள் அம்மா. என் பெயர் கண்ணகி அம்மா. கண்ணகி. அந்த நாட்டு அரண்மனையில வேலைக்காரியாக வாழ்ந்து வந்தேன் அம்மா. அந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலித்து உண்மையாக நேசித்தேன் அம்மா. யாரம்மா? கதிரவனா? ஆமா தாயே. அவருக்காக என் கற்பையை பறி கொடுத்து 3 மாத கர்ப்பமாக இருந்தேன் அம்மா. இதை தெரிந்து மன்னர், மகாராணி, நாட்டு தளபதி இவர்கள் 3 மகள் ஒன்று சேர்ந்து 3 மாத கர்ப்பிணி என்று போறாமல் சாட்டை கொண்டு வேட்டையாடி அம்மா எங்க காதலை பிரிக்க வேண்டும் என்று அடித்து உதைத்து என் குடிசையில உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் பார்த்து என் குடிசைக்கு தீ வைத்து எரித்து விட்டார்கள் அம்மா. அம்மா, உங்களுக்கு ஆபத்து எதுவும் இல்ல? எரிகிற தீயிலே நானும் எரிந்து சாம்பலாகி இருப்பேன். ஆனா
என் வயிற்றில் வளரக்கூடிய இந்த குழந்தை யாருக்கு என்ன பாவத்தை செய்து இந்த உலகத்துக்குடைய மகன் பார்க்கவில்லையே. இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக எரிகிற தீயிலிருந்து தப்பி வெளியே வந்து உண்ண உணவென்று உடுத்த உடைகின்று படித்த பாயின்றி அம்மா. நான் ஒருவேளை உணவுக்காக வீதி வீதியா பிச்சை எடுக்கிறேம்மா. நிறைவாத கர்ப்பிணியான அம்மா, எனக்கோ அழகு வாழ்ந்த ஆண் மகனோ பிறந்தனம்மா. அம்மா, குழந்தை பிறந்தது ஆடையெல்லாம் உதிரமாக இருக்கிறது என்று குளக்கரைக்கு செல்ல வேண்டும் என்றால் கரத்தில் குழந்தை இருக்கின்றானே, இந்த குழந்தையை தனிமையில் எங்க விட்டு செல்வது என்று அம்மா அந்த காலகத்தில் ஓஞ்சி உயரமாக ஒரு புற்று இருந்ததம்மா. அம்மா, அந்த புற்றுக்கு அருகே ராஜேஸ்வரி அம்மனுடைய ஆலயம் இருந்ததம்மா. அந்த புற்றின் அருகே என்னுடைய மகனை வைத்திருக்கு நான் குளக்கரைக்கு சென்று அம்மா ஆடையை துவைத்து முடித்து மீண்டும் வந்து திரும்பி பார்க்கின்ற பொழுது என் மகனை காணவில்லை. நான் எதற்காக உன்னை மன்னிக்க வேண்டும்? எனக்கு அடைக்கலத்தை கொடுக்க முடியுங்க. எழுதுங்க தாயே. ஒரு பாவிமா, நான் ஒரு பாவிமா. என்னை அடைக்கூடாது என்று உழைத்து விட்டு நீங்கள் எதற்காக அழுகிறார்? பெண்ணாக பிறந்தால் பெண் பாவம் கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கம்மா. நான் பெண்ணாக பிறந்திருந்தோம், உனக்கு பெரும் பாவத்தை செய்து விட்டேனே அம்மா. எனக்கு பாவத்தை நீங்க செய்த. ஆமாம்மா, உன் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீருக்கு இந்த பாவி நானும் ஒரு காரணம் அம்மா. அம்மா, ஓடி விளையாடக்கூடிய கன்று பசுவிடம் இருந்து பிரித்த பாவி நான் தான். கண்ணையுடைய கண்ணீருக்கு காரணம் நீங்களா? ஆமாம்மா. என்னம்மா சொல்றீங்க? நீங்க யாரு என்பது கூட எனக்கு தெரியாதம்மா. நான் யாரு என்பது உனக்கு தெரியாது. அம்மா, நீ யாரு நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. நான் யாருன்னு தான் உனக்கு தெரியாது. நீ ஆலயத்தில் வைத்த உன் மகனை இந்த பாவி நான் தான் எடுத்தேன். உன் பிள்ளையை நான் தான் எடுத்தேன். ஐயோ, ஒரு பெண்ணுக்குமே என் நிலை வரக்கூடாது தாயே. அம்மா, அம்மா, ஒரு பசுவானது கன்றை பிரிந்து எப்படி கவியா தவிக்கிறதோ அதுபோல் பெற்றெடுத்த பிள்ளையை பிரிந்து நான் படாத துன்பம் இல்லை அம்மா, அடையாத துன்பம் இல்லை அம்மா. கையெழுத்துக்கு போறமா என்ன பார்த்து அம்மா அம்மா என்று 1000 முறை அழைக்கிறானே, அவன் என் பிள்ளை இல்லம்மா. அவனே பெத்த பிள்ளைதாமா, அவன் உன் பிள்ளைதாமா. அம்மா, என்ன நீ எதுக்காகமா பெத்த? என்ன பெத்து உனக்கு வளர்க்கறதுக்கு கஷ்டமா இருந்ததுதா சொல்லுமா. என்ன பெத்தது மட்டும் இல்லாம எதுக்குமா என்ன கோயில் முன்னாடி போட்டு போற? எதுக்குமா என்ன பெத்த? சொல்லுமா, எதுக்குமா என்ன பெத்த? நீ உரைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வெந்த புண்ணில் வேய் பாய்ச்சுவது போல இருக்கடா. என்னை மன்னித்துடா. காலத்தின் சோதனை நீங்க வாழ்க்கை விளையாடி விட்டது. தாயும் பிள்ளையும் பிரித்து விட்டான் அந்த இறைவன். நீங்க யாரே கூடாதுல. இப்பதாண்டா எந்தமெல்லாம் கொண்டு பெற்றெடுத்த பிள்ளையை பார்க்க முடியாதா என்று ஏங்கிய காலங்கள் எத்தனை எத்தனை. பார்த்திருக்கிறோமா, அடி வயிறுலாம் குளிர்ந்து விட்டதம்மா, குளிர்ந்து விட்டதம்மா. தாயே,
பெற்றெடுத்த மகனை கண்டித்து ஒப்படைத்து விட்டார். உங்களை காலமெல்லாம் மறக்க மாட்டேனம்மா. அம்மா, காலமெல்லாம் நான் உனக்கு கடமை பட்டிருக்கிறேன். தாயே, உன்னை நான் மறக்கவே மாட்டேனம்மா. இதை பாருங்களம்மா, நானும் என் மகனை எங்கேயாவது சிறைப்படுத்திக் கொள்கிறோம். மகனே, வாடா. ஐயா, நான் வளர்த்த பிள்ளை. கண்ணி தாயிரும் கலங்கும் நேரமோ வளர்த்த பிள்ளை இனிய தோணுமோ கண்ணி தாயிரும் கலங்கும் நேரமோ வளர்த்த பிள்ளை இனிய தோணுமோ இது என்ன சோதனை ஆண்டவா? இது என்ன வேதனை இறைவா? நான் வளர்த்தும் பாலியா நிக்கிறேன்னு. நான் வளர்த்து என்னம்மா புண்ணியோ? நான் வளர்த்த பிள்ளை அம்மா, நான் போய் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறான்னு அவன் வளர்த்தவா இருப்பாத்து எழுதடா அறிவழகா. அம்மா, உங்க கால பிடிச்சு கேட்கிறம்மா, உங்களுக்கு எப்படி கேட்கிறேன்? நீதியா முறையா அடுக்குமா நியாயமா? அம்மா, பிள்ளை இவ்வளவு நாளா வளர்த்து ஆளாக்குன பிறகு பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்க. அம்மா, உங்ககிட்ட நான் மடி கடைசியா கேட்கிறேன் தாயே, பிள்ளைய பிடிச்சு கேட்கிறேம்மா. மகனை என்கிட்ட விட்டுடுங்கம்மா, என்னால பிரிஞ்சு இருக்க முடியாதும்மா. அவனை நான் பெற்றவள் அம்மா, பெற்றவள். அம்மா, நான் வளர்த்தவம்மா. நான் 10 மாதம் சுமந்தவள். அவனை ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் நாள் ஒரு மேனி போது ஒரு வண்ணமாக ஆராட்டி சீராட்டி வளர்த்த பாவிம்மா. அவன் என் தொப்புள் கொடி உறவம்மா. அம்மா, பெத்தெடுத்த பிள்ளையை விட பெண்ணால் தான் பிள்ளையா? பெறாவிட்டால் பிள்ளை கிடையாதா தாயே? தாயே, தாய்மை என்று பட்டத்தை கொடுத்தவன் என் மகன். நான் பிள்ளையை பெத்துக்காம திருமணம் செய்துக்காம அவனுக்கு தாயா நின்னவம்மா. அம்மா, இதை பாருங்களம்மா, எத்தனை வார்த்தைகளை எடுத்து உரைத்தாலோ பெற்றவளுக்கு தானம்மா பிள்ளைனுடைய அருமை என்னவென்று தெரியும். பெத்தவளுக்கு தெரியாதுமா, பெத்தவளுக்கு தெரியாது. பிள்ளையை வளர்க்கிறா பாரு, ஆராட்டி சீராட்டி. மகனுக்கு எந்த நேரத்துல என்ன வேணும், மகன் ஒன்னா நான் ஊரங்க நாங்க பிள்ளைங்களை வளர்க்குறாங்களே அவங்களுக்கு தாம்மா தெரியும். புள்ளைய பெத்துட்டா போறாதுமா, புள்ளைய வளர்க்க திறமை இருக்கணும், புள்ளைய பெத்துக்கணும். நான் வளர்த்தவம்மா, நான் கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்கணும்மா. அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுமா. என் மகனை பிரிந்து என்னால இருக்க முடியாது தாயே. அம்மா, நான் சொன்னதால் தானே அவன் உன் மகன் என்று தெரியும். நான் சொல்லாமல் மறுத்திருந்தாள். நீயும் என் போல் பெண் தானே. ஒரு பெண்ணின் கூட ஒரு பெண்ணுக்கு தெரியும் என்று உரைப்பார்களே அம்மா. என் மனது உனக்கு புரியவில்லையா? இதோ பாரு அம்மா, 10 மாதம் மட்டும் தான் உன் மகனுக்காக கஷ்டப்பட்டிருப்பாய். அவனை வயிற்றில் சுமந்திருப்பாய். அவனுக்காக என் வாழ்க்கையை நான் தியாகம் செய்திருக்கிறேன். என்ன, நான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக உன் வாழ்க்கையை தியாகம் செய்தாயா? ஆமாம்மா. என்னம்மா சொல்றீங்க? என் மகனுக்காக உன் வாழ்க்கை எதற்காக அனுபவிக்கிறீங்க? ஏமா, யாருக்காக? இத பாருங்க தாயே, என் மகனுக்காக உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்தாய். தியாகம் செய்தாய். காலத்தின் சோதனை அம்மா நடந்து விட்டது. நான் என்ன செய்வது? அம்மா, நான் யார் தெரியுமா? அப்படி என்ன யார்? நான் ஏழ்மையானவள் இல்லை அம்மா. நான் ஒரு நாட்டு இளவரசி. இளவரசியா? ஆமா. ஏழு எந்த கோலத்தில் இருக்கிறாய்? உன் மகனுக்காக தாயே. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக குடிசை அமைத்துக் கொண்டிருக்கிறாய். எதற்காகம்மா? எல்லாம் உன்னுடைய மகனுக்காக. என்னதான் நடந்தது? நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், சொத்து சுகம் ஏதும் வேண்டாம், அண்ணன் தம்பி அக்கா தங்கி உற்றார் யாரும் வேண்டாம், உன் மகனுக்காக என்னவா? என் மகனுக்காக வேண்டாம் 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 என்று அத்தனை வருதா? அதுதான் எனக்கும் தெரியவில்லையே, அறியவில்லையே அம்மா. நான் புரியவில்லை எனக்கும். அம்மா, குடமுறை நாட்டு இளவரசி. என் பெயர் காவேரி. கனகபுரி நாட்டு இளவரசர் கதிரவன் உன் தாய். காதல் என்று ஒரு தாய். அவர் யார் தெரியுமா? என் தாய் மாமா. என்ன, எனது காதலன் உனது தாய் மாமனா? ஆமா. பிறகு என்ன நடந்தது? அவருக்கும் எனக்கும் பரிசு போட்டார்கள். இது என்ன சோதனை? அத்தா, என் ஆசை மணாளா, மன்னா, மன்னாதி மன்னா, கண்ணா, கண்ணிறைந்த மணாளா, தாலியே கட்டிக்கொள்ளாமல் பிள்ளையை பெற்றெடுத்து இந்த கண்ணகியை மறந்து விட்டீர்களா? காலமெல்லாம் காத்திருப்பால் கண்ணகி என்னதை உணரவில்லையா? ஐயோ, நம்மளுடைய காதல் தெய்வீக காதல் கண்ணகி என்று உணர்த்தீர்களே.
இந்த கண்ணகி இறந்து விட்டேன் என்று நினைத்து இவர்களுக்கு உங்களுக்கு பரிசப்பட்டார்களா?